1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஆமென் வாசிப்போம். சோதரன் அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் ஆமென் சோதரன் தீமோத்தி மூலமாகவும் ஆமென் தெசலோனிக்க சபைக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை இங்கே வாசிக்கலாம். ஆமென் சோதரம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் தேவ பிள்ளைகளை சகோதரரே, நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம் என்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வேத வாக்கியத்தை தெசலோனிக்கே சபைக்கு தேவ பிள்ளைகளால் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தர் இந்த வேளையில் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் வாசிக்கும் பொழுது அதிகமாய் சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து ஆமென் இனி நீங்கள் சோதனை கர்த்தருக்கு பிரியமாய் ஆமென் பரிசுத்தத்தை நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை மேலோட்டமாய் வாசிக்கும் பொழுது தெரிகிறது. ஆனால் இவ்வேத வாக்கியத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அதிகமாய் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்படிக்கு நீங்கள் கிறிஸ்துவை வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறதை இந்த வேத வசனத்தில் கர்த்தர் முன் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ரொம்ப ஷார்ட்டாக இன்றைக்கி ஆண்டவர் தருகிற உபதேசத்தை சொல்லணும்னு சொன்னால், ஒரு வேண்டிக் கொள்ளுகிற ஜீவிதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிற ஜீவிதம் என்று சொல்லும் பொழுது இங்கிலீஷில் பார்க்கும் பொழுது ப்ளீஸ் பண்ணி காடுகிட்ட ஆண்டவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணி வாழுகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தான் யார்ட்டையும் ப்ளீஸ் பண்ணி வாழுகிற வாழ்க்கை பிடிக்காது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஜீவிதம் என்னன்னா, கர்த்தரை வேண்டிக் கொள்ளுகிற ப்ளீஸ் பண்ணுகிற ஜீவிதத்தை தான் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ளீஸ் பண்ணாமல் நடக்கிற ஒரு ஜீவிதத்தையும் கர்த்தர் நமக்கு தரவே இல்லை. அப்படி ஆமென் ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்ளாமல் ஏதாவது ஒரு ஜீவிதம் நீங்கள் வாழுகிறீங்கன்னு சொன்னால் அது கிறிஸ்து கொடுக்கிற ஜீவிதம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ வேண்டிக் கொள்ளாமல் பெற்றுக்கொண்டேன், ஆமாம் இன்னும் வேண்டிக் கொள்ளாமல் காரியம் நடக்குது, ஆமாம் சோதனை ஜபம் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் நடத்துகிறார், இப்படியெல்லாம் சொல்லுகிறவர்களா இருந்தால் ப்ளீஸ் பண்ணாத வேண்டிக் கொள்ளாத ஜீவிதம் உங்களிடத்தில் இருக்குமாயின் அல்லேலூயா அது கிறிஸ்து கொடுக்காத ஜீவிதம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. சோதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவிதம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அதிகமாய் கிறிஸ்துக்குள்ளே வளரும்படிக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற ப்ளீஸ் பண்ணுகிற காரியத்தை ஒரு ஜீவிதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தரை வேண்டிக் கொள்ளுகிற ஒரு ஜீவிதத்தை தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது செய்தியுடைய காரியமாக இருந்தாலும் இவைகளை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் விவரிக்கும்படி சற்று மல்கியா புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசியுங்கள். மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராயிருக்கிற நீங்கள் நிர்மூலமாவதில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் நீங்கள் மீண்டுமாய் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் கர்த்தர் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் இந்நாளில் நம்மோடு இடைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி நாட்கள் தொடங்கி ஆமை சோதரம்
ரட்சிப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு 5 நாள் இல்லை 2 வாரம், அவ்வளோ நாள் நம்ம கீழ்ப்படிதல் இப்போ இல்லை. அல்லேலூயா. யாருக்கு? மனுஷனுக்கா? சுத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. அல்லேலூயா. அதே தான் இங்கே சொல்லப்படுது. ஆதி பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறத விட்டு அல்லேலூயா, நீங்கள் மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் உங்களிடத்தில் திரும்புவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் என்ன ஜீவிதம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேண்டிக் கொள்ளுகிற ஜீவிதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கிலீஷில் சொல்ல போனால் மோர் அண்ட் மோர், இன்னும் அதிகமாய் கர்த்தரை மாத்திரம் நாடி நம்பி இருக்கத்தக்கதாக அவரை வேண்டிக் கொள்ளுகிற ஜீவிதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜீவிதத்தை தந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, யாக்கோபின் புத்திரராக இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் என் கட்டளைகளை விட்டு மாறி போனீங்க, மீண்டும் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க, அப்போ நான் உங்களை திரும்பி நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் நாங்கள் என்ன செய்தோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் எங்கள் ஜீவிதம் எல்லாம் நல்ல ஜப ஜீவிதமாக தானே இருக்குது. ஒரு காரியம் வந்துச்சுன்னா நாங்கள் விசுவாசத்தோட முதல்ல ஜபந்தான் பண்ணுறோம், நாங்கள் வேண்டிக் கொள்ள தான் செய்கிறோம், நாங்கள் அதிகமாக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் நான் ஒரு காரியத்தை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். வேண்டுகிறதை, வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்ளுகிற ஜீவிதம் உண்டாயிருக்குதா? அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ளுகிற பாஸ்டர் நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு திருப்தி அடையாத ஒரு ஜீவிதத்தை நீங்கள் வாழுகிறீர்கள் சொன்னால் நான் நிச்சயம் சொல்லுவேன், நீங்கள் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தீர்க்கமான பூர்ணமான கம்ஃபர்ட் சோனை நான் சொல்லலை. சோத்திரம். எல்லாவற்றிலையும் அனுகூலமாக இருக்கிற சூழ்நிலை சொல்ல அந்த காரியம் இந்த ஜீவிதத்தில், இந்த உலக ஜீவிதத்தில், மாயமான ஜீவிதத்தில் கிடைக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போகும்பொழுது தான் அவர் சொல்லியிருக்கிறார், கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து, பசியின்றி தாகமின்றி, வேதனையின்றி துக்கமின்றி துயரமின்றி அவன் நமக்கு ஜீவித நாளெல்லாம் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகிலும் பரத்தில் அவைகளை நிறைவேற்றி தருகிற ஆண்டவர் அவைகளுடைய போக்கை இவ்வுலகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 அவனமாய் வைத்திருக்கிற ஆண்டவர் சோத்திரம் திருப்தியாயிருக்கிற காரியங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 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 வேண்டிக் கொள்ளுகிறதை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ளுகிற ஜீவிதம். அல்லேலூயா. அதுதான் இந்த தெசலோனிக்கர் 1வது வசனத்திலிருந்தே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியம், நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இன்ன பிரகாரமாய் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் 3 காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. அதில் இதை 3 பொருது வண்ணமாய் நான் உங்களுக்கு விவரிக்க இருக்கிற காரியம், நீங்கள் தேவனை பார்க்கிலும் சூழ்நிலைகளை பார்த்து அவைகளுக்கு ஏற்ற விதமாய் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? சூழ்நிலைகளை பார்த்து அவைகளுக்கு தேவைக்கு ஏற்ப தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் இல்லை சோதரம்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவை வந்துச்சுன்னா அந்த தேவை சந்திக்கப்படும்படிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக செய்கிறோம். அல்லேலூயா. ஐயோ, வாழ்க்கையில் தேவை இல்லையா, இயேசுவை நினச்சி பார்க்குறதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? நாங்கள் எப்போ ஆண்டவர் தானே நம்பி இருக்கிறோம். கொஞ்சம் சற்று உங்களை நிதானித்து பாருங்கள், உங்கள் ஜீவிதம் எப்படமாக இருக்குது. தேவைகள் வரும்பொழுது என்ன பண்ணுறீங்க, தேவை இல்லாத நேரம் என்ன பண்ணுறீங்க. அல்லேலூயா. அதுதான் நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுது. வாசிங்க. சோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை
அறிகிறீர்களே என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுகிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்த கட்டளை என்னது? ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஜாம் பண்ணுங்கள், கர்த்தரை முன் வைங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கண்ணீர் கவலை எல்லாம் ஆமென் நீங்கள் பின்னாடி வைங்க, இயேசுவை முன்னாடி வச்சு நடவுங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு கட்டளையாய் கற்பனையாய். முதல்ல இயேசுவை நேசிங்க, உலகத்தை நேசியாதிருங்க. இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட ஆமென் கர்த்தருடைய கட்டளையின் காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் சொல்லப்படுகிற காரியத்தோட 3வது வசனத்தை வாசிங்க. முதல்ல நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு என்ன செய்யுங்க? விலகி இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நாங்கள் வேசி மார்க்கத்துக்கு போகலை, வேசி மார்க்கத்துக்கு விரோதமாக சோத்திரம் நாங்கள் இருக்கிறோம், அப்படியெல்லாம் நாங்கள் தப்பு பண்ணலை. அல்லேலூயா. வேசி மார்க்கம் என்று சொல்லும் பொழுது தேவனை முன்வைக்காத எந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆமென், சோத்திரம், சூழ்நிலைகளை பார்த்தாலும் சில பலவீனங்களை பார்த்தாலும் சரி, கர்த்தருக்கு மேலாக காரியங்களை பார்க்கும் பொழுது அவைகள் நமக்கு விக்கிரக ஆராதனையை மாறி போகிறது. அல்லேலூயா. அவனமாய் விக்கிரக ஆராதனை வேதவசனம் சொல்லுகிறது. விக்கிரகம் எங்கே இருக்கிறதோ அங்கே விக்கிரகத்துவத்தான வேஷத்தனமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது நான் கொஞ்சம் மேலோட்டமாக இருக்க ஆசைப்படுகிறேன். இயேசுவை தவிர சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நாம் இயேசுவை முன்வைக்கிறதில்ல, இயேசுக்கு ஏற்றவைகளை செய்கிறதில்ல. இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி ஜெயிக்கலாம், இந்த சூழ்நிலையில் என்ன செய்யலாம், இப்படி தான் அவைகளை சூழ்நிலைக்கு ஏற்ப காரியத்தை செய்கிறவளாய் இருக்கிறோமே தவிர கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகளை செய்கிறவளாய் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் ஒரு சூழ்நிலை மாறி போகும்படிக்கு அவைகளில் எவைகளை செய்தால் இந்த சூழ்நிலை மாறி போகும் என்று தான் என்றோமே தவிர ஆமென், சோத்திரம், சூழ்நிலைகளை பாராது கிறிஸ்து எவைகளை நமக்கு ஆமென், சோத்திரம், ஆமென், நிறைவேற்ற ஆசைப்படுகிறார் என்கிற இது பார்க்கறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளையும் ஆமென், சோத்திரம், வேசித்தனம் செய்கிற வேசி மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம்னா உலகத்து ஜனங்களும் இதுதான் செய்கிறாங்க. உலகத்து ஜனங்களும் சூழ்நிலைகள் மாறுமா, ஆமென், காரியங்கள் மாறுமா என்று சொல்லி அந்த சூழ்நிலையை ஏற்ப தன்னுடைய பிரயாசத்தை போடுகிறார்களே தவிர கிறிஸ்துவை அவைகள் ஊடாய் ஆமென் நினைத்து பார்க்கிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதவசனம் சொல்லுகிற தம்முடைய கிறிஸ்துவை நம்பின கிறிஸ்துவிடத்தில் ஆமென் வேண்டிக் கொண்டு பெற்றுகிற ஜீவிதத்தை உடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இங்கிலீஷில் அழகாக சொன்ன போனால் உங்களை ரொம்ப சானிடைஸ் பண்ணி ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் வாழுகிற நாம் ஜீவிக்கிற நம்ம வேதவசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறது போல ஆமென், பரிசுத்தத்தை அனுதினமும் நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ சூழ்நிலைகளை பார்த்து அவைகள் மாற வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுகிற உங்களுக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்து கொள்ளாவிட்டால் கிறிஸ்து உங்கள் ஜீவிதத்தில் இருக்க முடியாது. உங்கள் பிரயாசம், நீங்கள் எண்ணுகிற காரியம் அங்கே நடக்கும். அவைகளை சொல்லுவீங்க, எனக்கு கிறிஸ்து இவைகளை நிறைவேற்றி தந்தால். நிச்சயம் சொல்லப்படுகிற வேண்டிக் கொள்ளாமல் எவைகளை பெற்றுக்கொள்கிறீர்களோ அவைகள் கிறிஸ்து கொடுத்தது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் கிடைக்கிறதுக்கு முன்பதாக வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகங்களில் எபிரேய புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு முன்பதாக அவைகள் ஊடாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதே காரியத்தை நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்க்கும் பொழுது செங்கடையில் பிரிக்கும்படுக்கு முன்பதாகவும் சரி, இல்லை ஆமென் பார்வோனின் சேனைகளுக்கு தப்பிக்கும்படி ஆனாலும் சரி, எவைகளுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு காரியத்தை நிறைவேற்றுக்க முன்பதாக அந்த இஸ்ரவேல் ஜனத்தை முதலாவது கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆயத்தம் உண்டாயிருக்கா? ஒரு சூழ்நிலை மாறி போகும்பொழுது ஒரு ஆயத்தம் உண்டாயிருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்க. சூழ்நிலைகளை பார்த்து நின்று கொண்டிருக்க தேவ பிள்ளையே, ஆமென், நீ கர்த்தரை ஆமென் வேண்டிக் கொள்ள வேண்டிய கர்த்தரை முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி கற்பிக்கப்பட்ட காரியத்தை நீ சற்று மனதில் எடுத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அதிக நிச்சயமாயிருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஸ்தோத்திரம். எப்படி பாச செய்ய முடியும், எப்படி பண்ண முடியும் என்று நீங்கள் கேட்பீங்கன்னா, பாச நாங்கள் மனுஷங்க, நாங்கள் மாம்சத்தில் நாங்கள் சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கடந்து நீ பிரச்சனையை கடந்து வேண்டிக் கொள்ளுகிற ஜீவிதத்தை எதுக்கு மறந்து போகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இவைகள் படியெல்லாம் எனக்கு செய்ய முடியலை என்று சொல்லுவீங்கன்னு சொன்ன வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நீங்கள் சுமக்கக்கூடிய காரியத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறத தவிர உங்கள் பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை கர்த்தர் ஒருபோதும் கொடுக்கறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, தானியேல் ஸ்தோத்திரம் தன் பரிசுத்தத்தை எல்லாவற்றிலும் காத்து கொண்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சகல சூழ்நிலையிலும் கர்த்தரை முன்வைத்தான், அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை பார்க்கும் பொழுது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் வழிநடத்தி வந்த ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் தானியேல் ஸ்தோத்திர சூழ்நிலைகளை பாராது, அந்த சூழ்நிலைகள் ஏற்றவைகளாய் நடவாது அவன் கர்த்தரை முன்வைத்து நடந்தானால். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் சூழ்நிலையை பார்த்து இயேசுட்ட போய், ஆண்டவரே எப்போ இந்த சூழ்நிலை மாறும்? அல்லேலூயா. சூழ்நிலையை குறித்து ப்ளீஸ் பண்ணுறது. அல்லேலூயா. எப்படி சூழ்நிலை குறித்து ப்ளீஸ் பண்ணுறது? எப்போ மாறும் ஆண்டவர், எப்போ மாறும் ஆண்டவர், எப்போ தீரும்? எப்போ இந்த சஞ்சலெல்லாம் என்ன விட்டு போவோம்? அல்லேலூயா. ப்ளீஸ் பண்ணாத, நீ கேளு ஆண்டவரே, இவைகளில் நான் உமக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் இதுதான் பண்ணான். சூழ்நிலைகளை பாராது, நான் கர்த்தருக்கு முன்னிருப்பேன், நான் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன், நான் கர்த்தருக்கு ஜீவிதம் பண்ணுகிறான் இருப்பேன் சொல்லி இவைகளை ஜெயித்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது இருக்கிற காரியம், இதே தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அங்கே சொல்லப்படுகிற காரியம், சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பா இருக்கவும். தேவனால் போதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் ஸ்நேகிங்கள், நேசிங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் அப்போஸ்தலர் சகோதர பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார். அல்லேலூயா. இவைகள்லாம் நீங்கள் கற்றிருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா முதலாவது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. 2வது இருக்கிற காரியம்தான், நீங்கள் பிறருக்காக ஜபிக்க வேண்டியதாக அதிக நிச்சயமாக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதே காரியத்தை தானியேலை தான் நான் உங்களை முன்வைக்கிறேன். தானியேல் ஸ்தோத்திரம் ஜபிக்கிறான் இஸ்ரேல் தேசத்தின் ஜனங்களுக்காக. தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் இஸ்ரேல் ஜனத்தாருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகிமை விளங்கும்படிக்கு, கர்த்தருடைய இரக்கம் விளங்கும்படி, கர்த்தருடைய வழிநடத்தல் விளங்கும்படிக்கு ஜபிக்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம எத்தனை பேர் ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்காக ஜபிக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சூழ்நிலைகளை பார்த்து சூழ்நிலைக்காக ப்ளீஸ் பண்ணிட்டு இருந்தா மற்றவர்களுக்காக ஜபிக்கிற ஜபம் நமக்கு வரவே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாய் ப்ளீஸ் பண்ணாமல் நீ ஆண்டவரை நான் உமக்கு பிரியமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்பேன்னா அங்கே பிறரை நேசிக்கிற அன்பு, பிறருக்காக ஜபம் பண்ணுகிற ஜபம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா தனக்கு படக்குன்னு அடிச்சுட்டு இருக்கவே இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவைகளை தானியேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 11வது வசனம் 12வது தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிங்க. ஸ்தோத்திரம்
புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்து ஜனத்தாரை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை வேண்டிக் கொண்டு பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ஒரு விசை கூட. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி ரொம்ப யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும்படிக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியே அமைதலாய் இருக்கும்படிக்கு நாடவும். சோத்ரா, அல்லேலூயா. அடுத்துள்ள காரியத்தை 2வது வருகிறேன். எப்படி இருக்கணுமா? நீங்கள் அமைதல் உள்ளவர்களாக இருக்கணுமா? அல்லேலூயா. யாரெல்லாம் அமைதல் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து அவைகள் மாற வேண்டும் என்று சொல்லி ப்ளீஸ் பண்ணிட்டு இருந்தா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அமைதல் உண்டாக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கும் என்ன செய்யணும்? போராடிட்டே இருக்கணும். அமைதல் இருக்கு. யார்ட்டையாவது அமைதியாக பேசணும்னா முடியாது. அல்லேலூயா, அல்லே. ஏன்னா என்ன செய்யும்? வாழ்க்கையில் சூழ்நிலை மாறாத எரிச்சல். அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம், உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு தெரியா? டீச்சர்ஸாக ஸ்கூலில் டீச்சர்ஸாக பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற நெருக்கத்தை கொண்டு என்ன செய்வாங்க? ஸ்கூலில் கொண்டு போய் காமிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு அமைதல் உண்டா இருக்காது. அல்லேலூயா. இதே போல் சூழ்நிலைகளை பார்த்து ப்ளீஸ் பண்ணிட்டு இருந்தா அல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் அமைதல் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை பார்த்து கர்த்தரிடத்தில் காரியத்தை வேண்டிக் கொள்ளவர்களாக இருந்தா அல்லேலூயா, கர்த்தருக்கு ஏற்றவைகளை வேண்டிக் கொள்ளவர்களாக இருந்தால் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பின பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறாரா? அயர்ந்த சோத்திரம், ஒரு சமாதானமான ஜீவிதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அமளி இல்லாத. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டால் சொல்லுவாங்க, தைரியமாக சொல்லுவாங்க. சோத்திரம், மனசில் ஒன்றும் வெளியிறங்காமல் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா. அவங்கள பார்த்தா சொல்லுவாங்க, பாஸ் என்னென்ன காரியம் ஜோப் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமளி பண்ணுகிறாரா? அல்ல. அல்லேலூயா. அமைதல் உண்டாயிருக்கிற ஒரு ஜீவிதம். அல்லேலூயா. கர்த்தரை நாடினா. அல்லேலூயா. நீங்கள் அதிகமாய் கர்த்தரிடத்தில் சேரும்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளலாம் இருந்தா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ அமளி இல்லாத ஜீவிதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த அமளி இல்லாத ஜீவிதம் எப்படி உண்டாயிருக்குன்னு சொன்னா வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை தொடர்ந்து. உங்கள் சொந்த அலுவலர்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகள்னால நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு என்ன சொல்லுகிறோமா? புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், நாங்கள் எங்கள் கையின் வேலையை செய்கிறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் செய்கிறீங்க, இல்லை நான் சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கையின் காரியங்களை பார்க்கும்போது உங்கள் கையின் காரியங்களை நீங்கள் செய்கிறதுக்கு முன்பதாக ஜபம் இருக்கா தேவ பிள்ளையா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கையின் காரியங்களை செய்யக்க முன்பதாக அந்த கையின் காரியங்களில் கிறிஸ்துவனுடைய திட்டம் இருக்கான்னு சொல்லி அறிந்து கொள்கிறீர்களா தேவ பிள்ளையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சோத்திரம். அடுத்து உள்ள காரியத்தை வாசிக்கும் பொழுது 13வது வசனத்தை வாசிங்க, அப்போ தெரியும். ஆமாம், சோத்திரம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து என்ன இல்லாமல் இருக்க மனதில்லை, அறிவில்லாமல் இருக்க மனதில்லை. அல்லேலூயா. சில சூழ்நிலைகளை பார்த்து ப்ளீஸ் பண்ணி நிறைவேறாமல் இருக்கும்போது சொல்லுகிற காரியம், பாஸ்டர் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை. எப்படி எப்படி பாஸ்டர், எங்களால் ஒன்றுமே செய்யக்க மனசு இல்லை பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்படி சொல்லவர்களை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க வாழ்க்கையில் அமளி உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்குது? அமளி உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாஸ்டர் ஒன்றுமே செய்ய தோணலை. அல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்தா படிக்கவே மனசில்லை பாஸ்டர். அல்லேலூயா. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் போடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எப்படி இஷ்டமே இல்லை. அல்லேலூயா. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிற காரியம், போதிக்கப்பட்டபடியே உங்கள் கையின் கிரியைகளை பிரயாசம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. அந்த பிரயாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அறிவில்லாதவர்கள் செய்கிறது போல அல்ல. உங்கள் பிரயாசம் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய சுத்தமும் கர்த்தருடைய விருப்பமும் கர்த்தருடைய பலன் உடையதாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவை மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எந்த கையின் கிரியையிலும் யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 6:4 நீங்கள் வீட்டில் போய் வாசி, அங்கே சொல்லப்படும், அவனை பார்க்கிறவர்கள் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியலை. அல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்க ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்காமல் இருக்க முடியுமா? சூத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் குற்றம் கண்டுபிடிக்கலாக இருக்கிறோன்னா, வேதவசனம் ஒரு காரியம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எந்த மனுஷன் கையிலையும் ஒப்பு கொடுக்கறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஓட்டை இருக்குன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்ளவும் இல்லை, நம்ம கரெக்டாக வேண்டுறதா இல்லை. அல்லேலூயா. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் உங்கள் சூழ்நிலை மாறும்படிக்கு, அல்லேலூயா, காரியத்தை கேட்குறீங்க. அல்லேலூயா. இப்படி சூழ்நிலைகள் மாறும்படிக்கு காரியத்தை கேட்டால் கடைசி வரைக்கும் ஆமென் சோத்திரம். என்ன சொல்லுவோம்? ஒரே வார்த்தையில் முடிச்சோம், நம்ம வாழ்க்கை சொல்ல மாட்டேளோ, நம்ம வாழ்க்கை ஐயோ சொல்ல மாட்டேளோ. என்ன சொல்லுவோம்? நம்ம வாழ்க்கை இப்படித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மரித்தவர்கள். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அண்டியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள், மரித்து போனவர்கள் எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பாடுபட்டு வேதனைப்பட்டு மரித்து போகிறோம், எங்கள் வாழ்க்கை ஜீவித வாழ்க்கை இப்படி தான், எங்கள் வாழ்க்கை துன்பம் மாறலை, கஷ்டம் மாறலன்னு சொல்லி அவங்க செத்து போனது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அறிவில்லாமல் சொன்ன காரியத்தை நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து ப்ளீஸ் பண்ணி ஒரு காரியம் நடக்கவே இல்லை. அல்லேலூயா. அதனால சொல்லுவோம், அம்மா வாழ்க்கை இப்படித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவில்லாதவர்கள் அமளி உண்டாக்குனது போல வாழ்க்கை அமளியாய் போக்கல, கர்த்தர் இந்த ஜீவிதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அதிகமாய் கிறிஸ்துவனிலே சேரப்படும்படிக்கு கர்த்தர் வேண்டிக் கொள்ளுகிற ஜீவிதத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவண்ணமாய் தானியேலை முன்வைத்து போதிக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் ரொம்ப தெளிவுள்ளவளாய் ஏற்றுக்கொள்வீர்களானால் 14ஆவது வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் தேவன் அவரோட கூட கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆமென் கிறிஸ்துவ கூட ஆமென் கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி வாழ்ந்து மரிக்கிறவர்கள் அன்று தேவனோடு கூட வருகிறது போல இன்னும் வேதவசனம் தெளிவாக இருக்கிறது. சூழ்நிலைகளை பாராது கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகளை செய்து அவைகளை பிரயாசப்பட்டு நடக்கிறவர்களுக்கு இங்கே செய்யப்படுகிற பிரயாசத்தின் பலனை கர்த்தர் தம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறார்.